கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரிலே ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றே, தர்மையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்நாள் வரையிலும் நீர் எங்களை காத்து வழிநடத்தின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதுமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த இடமானாலும், எந்த ஸ்தலமானாலும், எந்த சூழலை ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் இறங்கி அவர்களை தொடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. எப்பொழுதுமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை அனைவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். பயத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் கர்த்தாவே, இந்த வேளையிலே இவர்கள் இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவிலே கர்த்தாவே பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். தூயாவியானவரே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும் கர்த்தாவே, எல்லா இடத்தையும் நீர் நிரப்பும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை நாம் அனைவரும் புகழ்ந்து பாடுமனமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே மெய் தேவனை துதி, பேர் நன்மை செய்தார் என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோமாக. Check
பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நம் அனைவருக்கும் தந்தருளி நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் 132 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 வரை. சங்கீதம் 132 13 முதல் 18 வரை. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வேத பகுதியை கேட்ட நாம் அனைவருமாக ஒன்றிணைந்து கரங்களை தட்டி ஞான கீர்த்தனைகளிலே தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அதை தேடிய நானின் ஓடிய வருவேன் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உதறிப்பேன். பாவக்கசரத்தை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுன நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே பின்னும் நேமியம் கருணை நிலைவரமுண்டு இதன் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம்
தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பான் ஆசை கொள்ளி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பிடித்து கொண்டால் தாம் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் திருநெல்வேலி பேராயத்தை சார்ந்து தம்முடைய திருப்பணியாற்றி வருகின்ற அருட்திரு டி மேசியாதாஸ் சாமுவேல் ராஜ் ஐயா அவர்கள். அருட்திரு டி மேசியாதாஸ் ஐயா அவர்கள் இன்றைய நாளினுடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஜெபத்தோடு நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்போமாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஃபீபா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மகிழ்ச்சியான நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் சமாதானமும் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தந்த இந்த அரிய வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தேர்ந்தெடுத்திருக்கிற திருமறை பகுதி சங்கீதம் 132 சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிப்போம், தியானிப்போம். 132 சங்கீதம் 15வது வசனத்திலே, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்கிற அருமையான வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, சங்கீதம் நமக்கு தெரியும், நம்முடைய திருமறையிலே ஒரு ஜெப புத்தகம் என்று சொல்லலாம். துதி பாடல்கள், ஜெப பாடல்கள். சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அநேக விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். துதி பாடல்களாக, ஜெப பாடல்களாக சங்கீதங்கள் இருக்கின்றன. அதில் இந்த 132 சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. சியோன் பர்வதத்தில் இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற ஒரு துதி பாடலாகவும் இந்த சங்கீதம் 132 சங்கீதம் இருக்கிறது. இதிலே ஆண்டவருடைய அடியார் தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடைபெறுகிற நல்ல ஒரு உரையாடல்கள், வாக்குத்தத்தங்களை நாம் காணலாம். முதல் பகுதியிலே நாம் பார்த்தோமானால் முதல் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் தாவீது ஆண்டவரிடம் சில உறுதிமொழிகளை, ஆணைகளை, பொருத்தனைகளை செய்கிறார். 2வது பகுதியிலே 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை உள்ள பகுதியிலே ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கிற உறுதிமொழி, ஆணை அல்லது வாக்குத்தத்தங்கள் என்று நாம் சொல்லலாம். முதல் பகுதி தாவீது ஆண்டவரிடம் சொல்லுகிற உறுதிமொழிகள், ஆணை, பொருத்தனை என்று சொல்லலாம். 2வது பகுதி ஆண்டவர் தாவீதுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சொல்லுகிற உறுதிமொழிகள் அல்லது ஆணை அல்லது வாக்குத்தத்தங்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்கிறோம். முதலாவது குறிப்பாக நினைவு கூறுபவர், நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், ரிமெம்பரிங் லார்ட். அதைதான் நாம் இங்கு பார்க்கிறோம். முதல் வசனத்தில், நம் 2 வசனத்திலும் கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதுமில்லை என்று சொல்லி சில பொருத்தனைகளை சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, தாவீதை நினைவு கூறுகிற ஆண்டவர். தாவீதுடைய வாழ்க்கை, அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே ஏற்பட்ட எவ்வளவோ கடின பாடுகள், துன்பங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள் மத்தியிலே பாடுகள், துன்பங்கள், அவருடைய இல்லத்திலே, அவருடைய தேசத்திற்குள்ள மற்றும் அண்டை நாடுகள் மூலமாக ஏற்பட்ட எவ்வளவோ பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் மத்தியிலும்
ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அந்த விசுவாச வாழ்க்கை, இறைப்பற்று. ஸோ இதெல்லாம் ஆண்டவர் நினைக்கிறார். அதோடு இந்த சங்கீதம் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும், ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற தாவீதுடைய விருப்பம், வாஞ்சை, அதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து சொல்கிறார். ஸோ நினைவு கூறும், சங்கீதக்காரர் சொல்கிறார், நினைவு கூறும் என்று. ஆம் ஆண்டவர், ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிற ஆண்டவர், நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லும் பொழுது 43வது அதிகாரத்தில் 44:21 இஸ்ரேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இஸ்ரேல் இஸ் நாட் ஃபர்காட்டன் என்று சொல்கிறார். நம்மை மறவாதிருக்கிற ஆண்டவர், நம்மை நினைவு கூறுகிற ஆண்டவர். ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய நற்செய்திக்காக, அவருடைய இறையரசின் பணிகளுக்காக நாம் செய்கிற நற்காரியங்களை ஆண்டவர் ஒருபோதும் மறந்து போகிறவரல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர், நாம் தான் அநேக நேரங்களில் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, நீதி நியாயங்களை மறந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறவாதிருக்கிற ஆண்டவராயிருக்கிறார். தீர்க்கதரிசியிலே சொன்னது போல அவங்களுடைய பாவங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை தான் ஆண்டவர், நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, அறியாமைகளை, பாவங்களை ஆண்டவர் மறப்பார். ஆனால் நம்மை ஒருபோதும் மறவாதிருக்கிற ஆண்டவர். அன்புக்குரியவர்கள், நீங்கள் ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்கள், முயற்சிகளையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், ஒருபோதும் உங்களை மறவார். சங்கீதம் 115 சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். உங்களை நினைத்திருக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். உங்களுடைய துன்பங்கள், பாடுகள் மத்தியில் உங்களை நினைவை கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே சங்கீதக்காரரை போல அர்ப்பணியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதைத் தொடர்ந்து இதே சங்கீதத்தில் 2வது குறிப்பாக நாம் தியானிக்க இருப்பது நிலைத்திருப்பவர், ரிசைடிங் லார்ட். நம்மோடு கூட நிலை கொண்டிருந்து, நிலைத்திருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். இந்த சங்கீதத்துடைய மைய பொருளே தான், த இட்டர்னல் டுவெல்லிங் ஆஃப் காட் இன் ஜாயோன். ஸோ நிலைத்திருக்கிற ஆண்டவர். இதே சங்கீதத்திலே வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அவர் தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கு நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நம்மோடு கூட நிலைத்திருக்கிற, வாசம் பண்ணுகிற ஆண்டவராயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் வாசம் பண்ணுவேன், டுவெல்லிங் பிளேஸ், உறைவிடம். இதை தான் ஆகாய், சகரியா போன்ற தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது, ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலராகிய ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். உபாகமத்திலே சொல்லும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல கிடைத்த இந்த பெரிய பாக்கியம் யாருக்கு உண்டு என்று சொல்கிறார் உபாகமம் ஆசிரியர். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு நிலைத்திருந்து வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ஆண்டவருடைய கிருபை, ஆசீர்வாதம் கூட இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நாள் ஆலயத்தில் அமர்ந்திருந்து மிகுந்த கடினமான சூழ்நிலையில் கஷ்டத்தோடு இஸ்ரேலின் எதிர்கால தலைமைத்துவத்தை பற்றி மிகுந்த கவலையோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சிங்காசனத்தில், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து தம்மை வெளிப்படுத்தினார், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ரிசைடிங் லார்ட், டுவெல்லிங் லார்ட். ஆண்டவர் உங்களோடு கூட நிலைத்திருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை வாசம் பண்ணுகிறார். பெத்தேலின் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபு அந்த நீண்ட பயணத்திலே, அந்த தனிமையான பயணத்திலே, ஆபத்தான பயணத்திலே ஆண்டவர் அவரோடு கூட இருந்தவரை பலப்படுத்தினார், அவரை ஆசீர்வதித்தார். அந்த ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். 3வது குறிப்பாக இதே சங்கீதத்திலே நாம் பார்க்கிற ஒரு குறிப்பு, நிறைவேற்றுகின்றவர், ஃபுல்ஃபில்லிங் லார்ட், நிறைவேற்றுகின்ற ஆண்டவர். தாவீதுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். 2ஆம் வசனத்திலே, கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். ஸோ ஆண்டவர் நம்மை நிறைவேற்றுகிற ஆண்டவர், தம்முடைய வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர். அதுதான் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சொல்கிறார். நான் அதன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன், என் ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை உடுத்துவேன், அவர்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். கிரீடம், கொம்பு, விளக்கு, கிரீடம், ஆண்டவர் தருகிற மகிமையின் ஆசீர்வாதங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், மேன்மை, மகிமை ஆண்டவர் தருகிற தி ஃபியூச்சர் க்ளோரி ஆஃப் ஜாயோன், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார். உபாகமத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்,
உடன்படிக்கையை மறக்க மாட்டார், அழிக்க மாட்டார் என்று சொல்கிறார். அபவுண்டன்ட் பிளஸிங், அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் என்று சொன்னது போல ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும், உங்களோடு இருப்போம். ஆண்டவர் நாம் தாவீது ராஜாவை போல அந்த விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பிலே வளர்ந்து பெறுகிறோம். நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சகரியா சொன்னது போல தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்றென்றைக்கும் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி தாவீதுக்கு அவருடைய குடும்பத்திற்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவர் தந்து ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரர் சொல்வது போல தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய மக்களை பராமரிப்பார், மகிழ்ச்சி தருவார், வெற்றி தருவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த 132ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின்படி ஆண்டவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறவர். நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு வாசமாயிருந்து நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே, வாழ்கின்ற இடங்களே, பணி செய்கிற இடங்களிலே, ஆண்டவரை தொழுது கொள்கிற ஸ்தலத்திலே ஆண்டவர் சீயோனில் வாசமாயிருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வாசமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தம்முடைய கிருபையினால் உங்களை முடிசூட்டி காத்துக்கொள்வார். அதே போன்று ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையான ஏவுகளை தருவார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய சரீர நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகளை, எல்லா நன்மைகளையும், உலக பிரகாரமான நன்மைகளையும், இயற்கையின் நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை வழிநடத்துவார், பலப்படுத்துவார். சங்கீதக்காரரை போல நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். 13ஆம் வசனத்திலே சொன்னது போல என் உடன்படிக்கை நான் போதிக்கும் என் சாட்சிகளை காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் என்று சொன்னது போல அந்த நித்தியமான ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஆசீர்வாதத்தை, நித்திய நன்மைகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை மிக நேர்த்தியாக பகிர்ந்து கொண்டு அருள் திரு டி மேசியதாஸ் சாமுவேல் ராஜ் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஆண்டவரை நாம் துதித்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நல் மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமாம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். உன்பட்ட நெஞ்சை ஆற்றவே
மன்னாவை போலாகும். இழைத்து போன ஆவிக்கு ஆரோக்கியம் தந்திடும். என் இரட்சகரின் கேடகம், என் கோட்டையும் நீரே. நிறைந்த அருள் பொக்கிஷம் அனைத்தும் நீதாமே. நான் நேசமேய்ப்பர் பர்த்தாவும் என் ஜீவனும் நீரே. என் மீட்பரும் என் ராஜாவும் ஆசாரியருமே. என் நெஞ்சின் ஊக்கம் அர்ப்பந்தான், என் அன்பில் குளிர்ந்தே. உம் முகம் பார்க்கும் போதோ நான் சீராக போற்றுவேன். என் ஆயுள் முழுதும் உம் அன்பை கூறுவேன். உம் நாமத்தால் என் சாவிலும் நான் ஆறித்தேருவேன். ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலே இப்பொழுது உம்முடைய வார்த்தைகள் ஒலித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது என்று சொன்னவர் நீர். அந்த ஜீவன் உள்ள வார்த்தைகளை உமது பிள்ளைகள் எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, எப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, எந்த சூழலிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றாரோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்பட அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். பலவீனத்தின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், சுகவீனத்தின் மத்தியிலும், பல்வேறு பிரச்சனையின் மத்தியிலும், திருச்சபைக்கு செல்ல முடியாத சூழலிலும் கூட இதோ உம்முடைய வார்த்தைகள் இறங்கி அவர்கள் மீது அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, சுகவீனமாக இருக்கின்றவர்களுக்கு சுகத்தையும், பலவீனமாக இருக்கின்றவர்களுக்கு பலத்தையும், ஆண்டவரே, பிரச்சனைகளிலே இருக்கின்றவர்களுக்கு விடுதலையும், வியாதியில் இருக்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தருகின்ற ஆண்டவர் நீர். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி 100க்கு அதிபதி சொன்ன வண்ணமே நாங்களும் சொல்கின்றோம். ஆண்டவரே, இவர்களை நீர் கண்ணோக்கி பாரும், இவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். நாங்கள் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் உம்மிலும் நீர் அவரிலும் வாசம் செய்கின்ற பொழுது அவர்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நீர் எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவர், வல்லமையுள்ளவர், நித்திய பிதா. நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நிகழ்ச்சியின் முடிவிலே பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு கூட வந்த மக்கள் மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு கூட சென்று தொடர்ந்து மக்களாக நிலைத்திருக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துதிகன மகிமையாம் மக்கள் எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் யாவருமாக நின்று ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும்,
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். திரியேகராம் தந்தை மைந்தன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் ஆசீர்வாதம் பயனெடுத்துதல் நம்மோடும் நாம் கேட்ட சத்தியத்தோடும் நாம் கேட்ட தேவைகளோடும் நாம் பெற இருக்கின்ற ஆசீர்வாதங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.